அதுக்கெல்லாம் மேலே நமக்கு என்ன அப்படின்னா இந்த மரத்தோட பட்டையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரத்தோட பட்டையை பார்க்கும்போது ஒரு மாதிரி செதில் உறிஞ்சி வரும். அதாவது கலண்டு வர மாதிரி இருக்கு. எப்படி நம்ம தோல்லாம் உறிஞ்சி வரும், அதே மாதிரி செதிலாக வரும். இந்த செதிலாக வர்றதை நம்ம இந்த மரங்களில் பார்க்கும்போது ஒன்றை நமக்கு நினைவூட்டும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சொரியாசிஸ் அதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இதை பேர் இந்த பிளான்ட் கம்யூனிகேஷன். எப்படி சீந்தில் அப்படின்ற ஒரு செடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் இருக்கும் லீஃபே. அப்போ ஒவ்வொரு மரமும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்றத ஒரு பிளான்ட் கம்யூனிகேஷன் ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வெப்பாலை என்ன அப்படின்னு சொன்னால், வெப்பாலை அப்படின்னாவே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் என்ன அப்படின்னு சொன்னால் செதிலாக வரக்கூடிய காளாஞ்சகப்படை அப்படின்னு கூடிய சோரியாசிஸ்க்கும், அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட என்னென்ன விதமான வியாதிகள் இருக்கோ குறிப்பாக இருக்கிறதுக்கு வந்து செதிலாக வரக்கூடிய இந்த காளாஞ்சகப்படைக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மருத்துவ பயனாக இருக்குது. இந்த மருத்துவ பயன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பழைய நூட்கள்லாம் பெரிய அளவுக்கு இதோடைய எதுன்னா வெப்பாலை அப்படின்னா, இந்த வெப்பாலையில் வந்து நமக்கு வந்து இதோட காய்கள் பாருங்களேன் ஒரு தாலி மாதிரியா இருக்கும். ரெண்டுமே இப்படி ஜாயின் பண்ணிட்டே இருக்கும். இந்த வெப்பாலையோட இந்த பச்சை நிறமான இப்போ நம்ம பார்க்குறது வந்து காய் நெற்ற ஆக ஆக கம்ப்ளீட்டாக ஒரு கருப்பு கலர் ஆகி இதோடைய விதைகள் வந்து பறக்க ஆரம்பிக்கும். இந்த விதை வந்து மருத்துவ குணம் கொண்டது. எப்படி மூங்கில் அரிசி, ஏல அரிசின்லாம் சொல்கிறாங்க, அது மாதிரி வெப்பாலை அரிசியும் மருத்துவ குணம் கொண்டது. வெப்பாலையை பற்றியான ஒரு ஆராய்ச்சிக்கு நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க CRI அப்படின்ற அமைப்பெல்லாம் நிறைய எடுத்து நிறைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. 1970கள் வாக்கில் ஒரு ஆராய்ச்சியாளர் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு ஆராய்ச்சியாளர் போகிறாரு.